friends. Hi friends. Welcome to YouTube channel. நாங்க Ruben vlogs. So next நம்ம என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம யோகி பாபு சாரோட பூமர் அங்கிள் அப்படின்னு ஒரு படத்தோட டீசரா ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் இதில் வந்து நிறைய படத்தில் கமிட் ஆகிருக்கிறது வந்து நம்ம யோகி பாபு சார் தான். அவர் தான் நிறைய படங்கள்ல இருக்காரு. நீங்கள் காமெடி படம் எடுத்தாலே அவர் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோவாவே நடிக்கிறாரு, லீடாவே நடிக்கிறாரு. இல்ல சொல்றேன், அந்த காமெடி படத்துலயும் அவர் இருக்காரு, லீடாவும் நடிக்கிறாரு. இவங்க ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க அம்மா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இளவரசி. பேலஸ்ல தான் இவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன நேசம், உங்க லைஃப் அரண்மனையில இருந்தே ஆரம்பிக்கலாம்ல? என் லைஃப் கலகலப்புல இருந்து ஆரம்பிச்சிச்சு. இங்க பாரு அகிலாண்டோ, அந்த வீட்டுல யூல்டெட் படமே எடுத்துருக்காங்க, அங்கெல்லாம் இருக்க முடியாது. நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிட்டு வந்தா எதுக்கு? 4 வில்லனுங்க அங்க இருக்கிறானுங்க, இவளை கூட நாங்கெல்லாம் சுத்த முடியாது. If you don't mind, can I stay? நான் உங்களை கட்டி பிடிச்சி தூங்கலாமா? நான் மேடம் கேள்வி, இருங்க தாப்பால் போட்டு வந்துடுறேன். அது ஓவியா இல்லடா, ஆவிடா. வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன தலைவரே, உங்க படத்தை குடும்பங்கள் கொண்டாடுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? எங்க படத்துல பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. நீ அகலிவா நீ எனக்கு ஜானி சில்சனா உனக்கு டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. மற்றபடி எல்லாம் இருக்கு. இருக்கு, இந்த வீட்டுல இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க அங்கிள், அந்த 2K பசங்களுக்கு மட்டும் எப்படி அங்கிள் பண்ணுங்க கிடைக்குது? நல்லா இருக்கு. காமெடி படம் ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது காமெடி மூவின்றதால காமெடி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த படத்துல. அதனால புதுசா மேபி கதை ஏதாவது புதுசா வச்சிருந்தாங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓவரால் பார்த்தா காமெடி படம் தான் அது. வேற ஏதாவது எனக்கு எதுவும் சொல்றது மாதிரி இல்லைங்கிற ஃபீல் வருது. ஸோ படம் பார்த்துட்டு வேணா அது கூட இது சொல்லலாம். ட்ரெய்லர்ல வந்து எனக்கு எதுவுமே புதுசா எதுவுமே தெரியல. சேம் ஒரே பேட்டர்ன் ஒரு அரண்மனை அந்த இதுக்கு போறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. வந்து ஒரு சேம் பேட்டர்ன் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல ஒரு 100 படம் வந்திருக்கு இதே பேட்டர்ல. கண்டிப்பா. ஏன்னா நம்ம சுந்தர் சி சாரே வந்துட்டு ஒரு 3 படம் எடுத்தாரு. ஒன்றும் இல்லை, அப்படி இப்படி மாற்றி மாற்றி கேஸ்ட்டை மட்டும் தான் மாற்றினார். ஒரே கதை தான் உங்களுக்கு. ஒரே கதை தான் ஒரு ட்ராவல் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை இருக்கும், வருவாங்க, அங்கே ஒரு பேய் இருக்கும், அதை வந்து தடுத்து நிறுத்துவாங்க, அவ்வளோதான். இதுதான் நடக்கும். ஓகே சரி, அதுதான். அது எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு அதில் என்ன இருக்குங்கிறது நம்ம தெளிவாக இன்னும் கொஞ்சம் பேசலாம் படத்தை பற்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரூபன்.